ஆஸ்திரேலியா ரொம்ப நாள் முன்னாடியே இந்த மக்கள் இருந்தாங்க, 40,000 வருஷம்னாங்க, இப்போ 4,000 வருஷம்ன்றாங்க. அந்த இடத்துல தமிழில் மருதநில பண்பாடுகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் அஞ்ஞா, ஆயி, ஆத்தா, அம்மா. இந்த சொல் ஆஸ்திரேலியாவில் இன்னைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து இதை பாருங்க, மெக்சிகோவில் கடற்கரை மக்களுடைய அத்தனை திறனும் தமிழர் திறனாகவே இருக்கு. நம்ம கிட்ட இருக்க கோவணம் தென் அமெரிக்காவில் இன்னைக்கு இருக்கு. இப்போ அண்மையில் நான் ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என்னன்னா, இந்த ஆய்வு இவ்வளோ வருஷம் பண்ண ஆய்வில் என்னுடைய குடும்பம் என்கிட்ட இருந்து, என்னுடைய மகன்லாம் என்கிட்ட இருந்து பிரிஞ்சு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அமெரிக்காவில் இருக்க என் பையன் என்னுடைய கடல்சார் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் எடுத்த படம்லாம் இல்லை. தமிழ் என்ற ஒரு மாசமா அமெரிக்காவில் போய் கடற்கரையில் உட்காந்துட்டு, அப்பா அது என்னமோ இந்த ஊர் என்னோட தொடர்புடைய ஊராகவே இருக்கு. பசிபிக் கடற்கரையில் உட்காந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ எனக்கு பின்னாடி ஒரு வாரிசு உருவாக்கிட்டேன். அடுத்து இதை பாருங்க, முழுக்க முழுக்க நம்முடைய திறன். முதலாக கடலில் எப்படி சென்றார்கள், எப்படி பாய்மர தொழில்நுட்பத்தை கையாண்டதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கு. அடுத்து உலகத்தை எப்படி இணைச்சிருக்காங்க பாருங்க இந்த தென்புல காவல் மக்கள். அடுத்து சிந்துவெளி, இது எங்கள் நண்பர் ஒரிசா பாலகிருஷ்ணன் அவருடைய ஆய்வில் சிந்துவெளியில் இருக்க எல்லா ஊர் பேரும் தமிழ் பேராக இருக்குது, பதிவாக இருக்கு. அடுத்து சுமேரியாவில் இருக்கக்கூடிய ஊர், அங்கே வாரணன் ஓடக்கோன்ற மக்கள் தான் போய் அங்கே நாகரிகத்தை வளர்த்தாங்கன்னு பதிவாக இருக்கு. அடுத்து இது சவுதி அரேபியாவில் தாமத்தின் மொழி பேசுகிற மக்கள், அங்கே இருக்கிற எல்லா ஊர் பேரும் தமிழ் பேர்லேயே இருக்குது, பழைய காலத்து ஊர் பேர்லாம். அடுத்து இது ஈஜிப்து பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஈஜிப்ட் சொல்லக்கூடிய லேண்டாம் புண்ணுன்ற மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள தொடர்பு, அங்கே கிடைக்கக்கூடிய பானை ஓடுலாம் நிறைய அரேபியா நாட்டுக்கும் ஈஜிப்டுக்குள்ள தொடர்பை நமக்கு தெளிவாக காமிக்குது. அடுத்து இது எல்லாம் ரொம்ப ஆச்சரியம். கிரேக்க நாட்டுடைய பழைய புராணங்களில் பாண்டியன்ற அரசன் பேர் மிக அழகாக பதிவாயிருக்கு. ஏத்தன்ஸில் பாண்டியன் 1, பாண்டியன் 2, கவுண்டி ஆஃப் பல்லாஸ். அடுத்து பல்லானா கிழக்கு பக்கத்துலேருந்து வந்தவங்க அர்த்தம், உழவு மக்கள் அர்த்தம். கிரேக்க நாடு முழுக்க முழுக்க இந்த பல்லா என்று சொல்லக்கூடிய மக்களுடைய ஒரு மேலாண்மை அங்கே இருந்திருக்கு. அடுத்து இது பாருங்க, சூடானில் இருக்க குடுமி, பாண்டிய தொடர்புடைய பல பேர்கள் உலக நாட்டில் இருக்கு. அடுத்து மரத்தோனி, கிரீக்ல இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு பேர் மரத்தோனி. அடுத்து ஊரான், நார்வே. இந்த ஊர்ன்ற பேர் கிட்டத்தட்ட 2000 ஊர் பேர் இருக்கு. என்னோட ஆய்வில் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 15,000 ஊர் தமிழ் பேர் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒனாமஸ்டிக்னு சொல்லுவாங்க, டோபானமின்னு சொல்லுவாங்க. இந்த முறை இப்படி பார்க்குறப்ப உலக நாடுகளில் 15,000 ஊர் பேர் தமிழ் பேராக இருக்குது. இப்போ நாங்கள் தொடர்ந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஊர் பேர் எப்படி போச்சு, அதுக்கும் நமக்கும் இந்த கடல் வழி என்ன, அங்கே இருக்கக்கூடிய மொழி கூறுகள் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய பண்பாடுகள் எப்படி இருக்குன்ற தொடர் ஆய்வு நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்து கிழவன், துருக்கியில் கிழவன்ற ஒரு ஊர் இன்றைக்கி இருக்குது. அடுத்து ஸ்பெயினில் மலகான்ற ஊர் இன்றைக்கி இருக்குது. அடுத்து துருக்கியில் அதிகமான்ற ஊர், இரும்பு தொடர்பான ஊர், நெம்ரூட் மலைத்தொடர் கீழே அதிகமான்ற ஊர் பேர் இன்னும் இருக்குது. துருக்கி, ஈரான் பல இடங்களில் இந்த அதிகமான்ற பேர் இரும்போட தொடர்புடையதாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தகடூர்னா இரும்பை தகடாக அடித்து உருவாக்குற இடம் தான் தகடூர். இன்றைக்கி தகடூரில் இரும்பு ஸ்மெல்டிங் பண்ண இடம் நிறைய இருக்குது. இந்த அதிகமானுக்கு போகிற இடத்துல இருக்க வழி பாருங்க, கரையோடு வரை. அடுத்து எலினி, இதுவும் இரும்பு தொடர்புடைய ஒரு இடம், இத்தாலியில் எலினி பேரில் இருக்குது. அடுத்து காலடி, உழவு தொடர்பான ஒரு பேர் கிரீஸில் இன்றைக்கும் இருக்குது. அடுத்து இந்த கலமர்னா கப்பல்னு அர்த்தம், கலமர்னா உழவுன்னு அர்த்தம். இது கொலம்பியாவில் இன்னைக்கு இருக்கு. அடுத்து கலமர் துருக்கியில் இருக்கு. அடுத்து இது பாருங்க, ஒரு உழவு தொடர்பான ஒரு இடங்கள் கலமர்ன்ற பேர்ல ஈரான்ல இருக்கு. அதாவது உழவும் நெய்தலும் ஒரே சொல்லை கையாண்டு இருக்குது. அடுத்து வாதிரி, நெசவு தொழில், அதாவது கடல்சார் உடைய பாய்மர துணி செஞ்ச ஒரு வாதிரி என்ற சமூகத்திலே பேர் கொழும்புல இருக்கு. அடுத்து மலேந்திரன், ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு வயலுக்கு பேர் மலேந்திரன் என்ற பேர்ல இருக்கு. அடுத்து கலங், இந்த கலங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 ஊர், கலங்னா கப்பல் நிற்கிற இடம்னு அர்த்தம். 300-400 ஊர் இந்த கலங் பேரில் இருக்கு. அடுத்து இந்த கலப்பன், பிலிப்பைன்ஸ்ல இன்னைக்கும் கலப்பன்ற இடம் இருக்கு. அடுத்து இது விசையா கடல், எல்லாம் ஸ்ரீ விஜயா கிங்டம்னுவாங்க. விசையான்னா தமிழ்ல 14 விசயத்தார்னு அர்த்தம். இந்த விசையான்ற கடல் இன்னைக்கும் பிலிப்பைன்ஸ்ல விசையான்ற பேர்லயே இருக்கு. அடுத்து ஈஸ்டர் ஐலாண்டில் இருக்கக்கூடிய எழுத்தும் சிந்துவெளியில் இருக்க எழுத்தும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பானை எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து இது உரைன்ற ஊர் பிரேசில்ல இன்னைக்கு இருக்கு. உரை இந்த ஊருடைய ப்ராவின்ஸ் பேர் பரன். இந்த உரைன்றது 16 இடத்துல இருக்கு உலகம் முழுக்கும். அடுத்து இது மல்லான்ற ஊர் இன்னைக்கு இருக்கு. அடுத்து மருதை, ஜப்பான்ல மருதைன்ற ஊருக்கு இங்க உழவு தொழில் செய்யறாங்க. ஜப்பானுக்கு தமிழுக்கு உள்ள தொடர்பு நிறைய பேருக்கு தெரியும். அடுத்து ஜப்பானுக்கு மேல ரஷ்யா பொருள் ஆமூர் ரிவர், இங்க தமிழ்ல கிட்டத்தட்ட 4 ஊருக்கு ஆமூர்னு பேர் இருக்கு. ஆமூர் மல்லன் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆமூர் ஃபால்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆமூர்ன்ற ரிவர் ரஷ்யாவில் இன்னைக்கும் மிகப்பெரிய ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து இந்த குரில் ஐலாண்ட், சின்ன சின்ன தீவுக்கு பேர் குரில்ன்ற பேர் பதிவாயிருக்கு. இதெல்லாம் தமிழருடைய கடல்சார் திறனை ஒட்டி அமைஞ்சதா இருக்கு. அடுத்து இதை பாருங்க,
கிரேக்கத்தில் மட்டும் பாண்டியன்ற சொல்லல, சைனாவில் 5 ஊர் பாண்டியன்ற பேரில் இருக்கு. சீனாவுடைய டிக்ஷனரியில் பாண்டியன்றதுக்கு என்ன பொருள்னா த பீப்புள் ஹூ ஆக்குபைட் த லேண்டுன்னு இருக்கு. அதான் நிலத்தை அபகரிச்சுக்கிட்டவங்களுக்கு பாண்டியன்ற பேர் இருக்கு. நம்ம இங்கே எல்லாரையும் வந்தேரி வந்தேரின்றோம், அவங்களும் சீனா மக்களும் நம்மளை வந்தேரின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாண்டியன்ற பேர் த பீப்புள் ஹூ ஆக்குபைட் லேண்ட் பேர் இருக்கு. இன்னைக்கும் சைனாவில் 5 ஊர் பாண்டியன்ற பேர்ல இருக்கு. அடுத்து வை மணலோ, ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரைக்கு பேர் வை மணலோ. அடுத்து நான் மாடல், ஆஸ்திரேலியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் நான் மாடல். இங்கே நான் மாடல், பொன்பி, குமரி, குரல், நிறைய தமிழ் பேரில் ஊர் இருக்கு. இங்கே இருக்கிற மக்களுக்கு ஏப்புன்ற ஒரு நம்ம தமிழ் பழங்குடி மொழியை பேசுகிறாங்க. அடுத்து மதுரான்ற பேர் 22 இடத்துல இருக்கு. அடுத்து இந்த கூலன் ஐலாண்ட், இன்னைக்கு இரும்பு வெட்டி எடுக்கிறாங்க. அங்கே இருக்க பழங்குடிகள் 60% தமிழ் பேசுகிறாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கூலன்னா உங்களுக்கு தெரியும், வாணிகம். அடுத்து உள்ளூர், ஆயர் ராக்குடைய பேர் உள்ளூர். அடுத்து பல்லமல்லவா, ஆஸ்திரேலியாவில் 75% தமிழ் பேசக்கூடிய பழங்குடி இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து பல்லமல்லவா. அடுத்து இந்த தமிழி கிரீக், சிட்னி பக்கத்தில் தமிழி கிரீக் இருக்கு. இது 1600க்கு முன்னாடியே தமிழி கிரீக்ன்ற பேரில் இருந்திருக்கு. அடுத்து இந்த மண்ணின் கிரீடான்ற ஊர் ரொம்ப பழைய அபார்ஜின்ஸ் இருக்கக்கூடிய ஊராக இருக்கு. அடுத்து இந்த தூங்காவி, சிட்னி பக்கத்தில் தூங்காவின்ற இடம் இன்னைக்கு இருக்கு. கோவையிலும் தூங்காவின்ற இடம் இருக்கு. கோவையிலும் இருக்கு, பொள்ளாச்சியிலும் இருக்கு. அடுத்து 16 ஊர் பெருநாட்டில் வால்பாறை, வால்பாறைன்னா மென்ஹர்ன்னு அர்த்தம், அதாவது நெடுங்கல்னு அர்த்தம். இது வந்து பெருநாட்டில் 16 இடங்கள்ல இந்த வால்பாறை ஷோ என்ற பேர் இன்னைக்கும் இருக்கு. அடுத்து இது நியூசிலாண்டில் கிடைச்சக்கூடிய தமிழ் பெல். முதல்ல தமிழர் வரலாற்று ஆய்வாளர் மீட்டிங் பேசுகிறப்ப ஒரு ரிஃபாயின்னு சொல்லக்கூடிய கீழக்கரை ஒரு குடும்பம் வந்து நீங்கள் சொன்ன இந்த பெல் எங்கள் குடும்பத்தை சேர்ந்ததுன்ற ரெக்கார்டில் காமிச்சாங்க. அவங்க கப்பல் பெருநாட்டுக்கு சார்ட்டர்ட் போகிறப்ப 1800 கடலில் நியூசிலாண்டில் முழுகி போச்சு. முழுகி போன இடம் பேர் வான்கரை. அடுத்து இது பாருங்க, சீனாவில் மட்டும் இல்லை, கிரேக்கத்தில் மட்டும் இல்லை, வியட்நாமில் ஸ்ரீமாரண்ட அரசன் அரசாண்டதை அங்கே இருக்கக்கூடிய ஓச்சிமின் கல்வெட்டு பதிவு பண்ணியிருக்கு. அடுத்து சீனாவில் இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டு. அடுத்து இந்தோனேஷியாவில் எண்ணற்ற இடத்துல கிரந்தம் கூடிய தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு. குட்டை, இந்த இடம் வந்து குட்டை. அடுத்து இது பாருங்க, ஜாவாவில் பாண்டியன்ற ஊர் இன்னைக்கு இருக்கு. அங்கே புத்த மதத்தை வழிபட்டு இருக்காங்க. அடுத்து மெக்சிகோவில் தாமுலி பாஸ், தமிழர்களுடைய வழின்ற பொருளில். ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெஸ்ட் ஈஸ்ட் பாய்மரம் வராத காலத்திலேயே இங்கேருந்து 6 மாதத்தில் பசிபிக் ஓஷனுக்கு கடல் நீரோட்டத்தில் போய் அங்கேருந்து வழி மாறி யூரோப் போயிருக்காங்க. அடுத்து இது பாருங்க, இதுதான் என்னுடைய மகன் எடுத்து அமைச்ச போட்டோ. கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசத்துல 20 நாள் அந்த தமியன் பழங்குடியோடே அவன் இருந்து அவங்க பேசுகிற மொழியெல்லாம் கற்றுட்டு வந்திருக்கான். இந்த இடம் தமியன்ற பேர் பசிபிக் ஓஷனில் கலிபோர்னியா ஒட்டி இருக்கு. முழுக்க முழுக்க அவங்களுடைய குணம் எல்லாமே தமிழ் குணமாக இருக்குன்னு மிக மிக வியப்பாக சொல்கிறாங்க. அடுத்து மேருமலை, டான்சானியாவில் இருக்கக்கூடிய மேருமலை, இதுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு பேர் வந்து ஜஞ்சிபார், இஞ்சி வேர்னு சொல்லுவாங்க. அடுத்து இது மலகரிசி, தெங்கனிக்கான்னு சொல்லக்கூடிய டான்சானியாவில் இருக்கக்கூடிய ஒரு 6 பேர் மலகரிசி இன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து இது குமரோஸ், குமரோஸில் இருக்க மக்கள் வந்து மடந்தை, சோறு, தண்ணின்ற சொல் இன்னைக்கும் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு முஸ்லீமாக இருந்தால் கூட அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஊர் பேருக்கு அங்கராசான்னு ஒரு இடம் இருக்கு. எல்லாமே தமிழோட தொடர்புடி தான் இருக்கு. அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கு, தமிழர்கள் வலசை செல்லும் விலங்குகளை பயன்படுத்தினாங்க. தமிழுடைய வாழ்வியல், தமிழுடைய நாகரிகம் முழுக்க முழுக்க விலங்குகள், தாவரங்கள் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. நிலத்தில் அவங்க பயன்படுத்தினது காளை மாடும். காளை மாடுக்கு பாண்டின்ற பொருள் இருக்கு. காளை மாடும் யானைகளும். இங்கே கன்னியாகுமரியிலேருந்து ஒரு யானையால் நேபாள் வரைக்கும் போக முடியும். கன்னியாகுமரியிலேருந்து ஒரு யானையால் குஜராத் வரைக்கும் போக முடியும். அதே மாதிரி சிந்து வழியிலேருந்து ஒரு காளை மாடால் தமிழ்நாட்டு கொங்கு பகுதிக்கு திரும்ப முடியும். இந்த காளை மாடு திருநெல்வேலி புராணத்தில் கதையிலே இருக்கு. 16ஆம் நூற்றாண்டில் ஒரு குடும்பம் காளை மாடை கட்டிக்கிட்டு காசிக்கு போயிருக்காங்க. அங்கே இறந்துட்டாங்க. அந்த காளை மாடு திருநெல்வேலிக்கு திரும்பி வந்துடுது 1.5 வருஷம் கழிச்சு. இது வந்து வலசை செல்லும் விலங்கு காளை மாடு நிறுவனமாயிருக்கு. அதே சமயத்தில் இந்த கொக்கு, செங்கால் நாரை பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய மங்கோலியா, ரஷ்யா பகுதியிலேருந்து இது இங்கேயும் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து இதுதான் என்னுடைய ஆய்வு. கிட்டத்தட்ட 95 ஆரம்பிச்சது, 19 வருஷம் ஆச்சு. ஒரிசா கடற்கரையில் ருஷிகல்யா, ககீர் மாதா, தேவிப்பட்டினத்தில் சுற்றி ஆஞ்சது. கடைசியில் எனக்கு வழிகாட்டியாக இருந்தது. இந்த ஆமைகள் சென்ற இடங்கள் எல்லாம் தமிழருடைய தாக்கம் இருக்கிறது. ஆமைகள் வந்து கடல் நீரோட்டில் மிதந்துக்கிட்டு போகிறது, கடல் நீரோட்டில் நீந்தாது, மிதந்துட்டு போகிற இந்த உலகம் முழுக்க இந்த ஆமைகள் சுற்றி இருக்கு. அதனால தான் இந்த ட்ரேசிங் தமிழ்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த்ரூ டர்டைல் கேரிடர், ஹியூமன் மைக்ரேஷன் டர்டைல் கேரிடர் உலகத்திலே முதல் முறையாக ஒரு முழுமையான ஆர்டிகல் மூலமாக தான் வந்திருக்கு.
போன ஜனவரியில் ஹரியானாவில் பதிவு பண்ணி இன்டர்நேஷ்னலில் இனிமேல் ஆமை தொடர்பான ஆமை மைக்ரேஷன் தொடர்பாக மனிதரோட தொடர்புடைய எல்லா ஆய்வுக்கும் என்னுடைய பேர் தான் ரெஃபரன்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த ஆய்வு வந்து மிக முக்கியமான ஒரு வியப்பை ஒரு நாட்டு மக்களுக்கு காட்டியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எப்படி இந்த மக்கள் கடல் வழியாக வேறு நிலத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் தமிழர்கள் தான் இந்த வழியை கண்டுபிடிச்சாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 15,000 ஊர் பேர் நமக்கு ஆதாரமாக இருக்குது. அடுத்து சீ டர்ட்டில் மே ஹேவ் எலோப்ட், இது கோவையில் தான் பதிவு பண்ணாங்க. இன்னைக்கு இந்த தொடர்ச்சியாக இந்த ஆர்டிகிள் வந்து உலக மக்கள்கிட்ட கடல்சார் மேலாண்மை எப்படி இந்த தமிழ் நிலத்தை சார்ந்த மக்கள் பயன்படுத்தினாங்கன்னு பார்க்குறப்ப முழுக்க இந்த கடல்சார் மக்கள் மலையில் கிடைச்சிருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் கப்பல் கட்டியிருக்காங்க. மலையில் கிடைச்சக்கூடிய மரங்களை வச்சு தான் படகுகள் எல்லாமே கட்டியிருக்காங்க. அதே மாதிரி மலையில் கிடைச்ச பொருள் தான் அவங்களுடைய வியாபாரத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை தான் இந்த கடல்சார் பயணத்துக்கு மிக முக்கிய பங்களிப்பை கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்க, இந்த ஆமை, குறிப்பாக ஆமை வந்து ஒரு நிமிஷத்துக்கு 4 தடவை தான் மூச்சு விடும். மனிதர் வந்து 17 தடவை மூச்சு விடுவாங்க. இது ஆமை கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாம் நினைப்பாங்க ஆமை புகுந்த வீடு அமினா புகுந்த வீடு உருப்படான்னு சொன்னாங்க, இது எப்படி இது சாத்தியமாக இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கான விடை அடுத்து நம்முடைய புராணங்களில் ஆமைகளுக்கு மிக முக்கிய பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஆமைகள் தான் உலகத்தை தாங்குது. ஆமை, அதுக்கு மேலே இருக்க 4 வலசை செல்லும் யானை தான் இந்த உலகத்தை தாங்குதுன்னு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. அடுத்து கிட்டத்தட்ட 92 கோயில்களில், தமிழ்நாட்டில் மட்டும் 92 கோயில்கள் ஆமைகளை பற்றி பதிவு மிக தெளிவாக இருக்கு. அதுவும் தாற்றாய் சொல்லக்கூடிய கால் இருக்க ஆமை கிடையாது, இறக்கை இருக்கக்கூடிய ஆமைகள். அதாவது கடல்சார் ஆமையை, கடலில் பயணம் செய்த ஆமையை எப்படி இந்த கோயில்களில் மதித்து இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த 92 இடங்கள் நமக்கு சாட்சியாக இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பல்லாவரத்துடைய பழைய பேர் பல்லர்புரம், அங்கே இருக்கக்கூடிய கோயில் இருக்கு ஆமைகள். அடுத்து இங்கே பேரூர் கோயிலில் கடல் ஆமைகள் இருக்கு. அடுத்து இந்த களக்காடு பக்கத்தில் கீழப்பத்தியில் இருக்கக்கூடிய ஆமைகள். அடுத்து இந்த வாஸ்கோடகம் வந்து இறங்கின இடம் கப்பக்கடவுன்னு, அது இப்போ காப்பாடுன்றாங்க. கப்பக்கடவு இடத்துல இருக்கக்கூடிய பொயில் காவுன்ற இடத்துல இருக்கக்கூடிய ஆமைகள். அடுத்து இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விஜயநகர மக்கள் நம்மளை அடிமை கொண்டப்ப கோயிலில் இந்த சிலையை எழுப்பியிருக்காங்க திருக்குறங்குடியில். எப்படின்னா பாண்டிய நாடு தனக்கு அடிமைன்றதை எப்படி பதிவு பண்ணியிருக்கான்னா, இந்த சாளுக்கிய மன்னரா இந்த பன்னியும் அவ கையில் யானையும் கையில் ஆமையும் இருக்கு. வலசை செல்லும் 2 விலங்குகளை அடிமையாக வச்சிருக்க மூலமா பாண்டிய நாடு தனக்கு அடிமைன்றத சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. அடுத்து இது சென்னை தாம்பரம் மானம்பாக்கத்தில் நாயக்கர காலத்தில் ஆமையை கொள்றாங்க. இந்த நாடு எனக்கு அடிமைன்றத அவங்க ஒரு சிம்பாலிக்காக கொடுக்குறாங்க. அடுத்து இது கச்சாலீஸ்வரர் கோயில், சென்னை பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலில் வந்து ஆமையை தான் தெய்வமாக வணங்குறாங்க. அடுத்து இந்த காளிகாம்பாள் கோயிலும் கமுடேசன் சொல்லக்கூடிய ஆமையை தான் வணங்குறாங்க. அடுத்து இது பாருங்க, சென்னை குன்றத்தூரில் மார்பு வலி, இருதய வலி வந்தால் இந்த ஆமையை கடல் ஆமையை வணங்கி இந்த வெள்ளி பட்டயத்தில் வச்சு வணங்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டு மக்களுக்கு இந்த எப்படி இந்த வரலாறை இன்னைக்கு வச்சிருக்காங்க பாருங்க. அடுத்து இது பாருங்க, காஞ்சிபுரம் ஏனாத்தூர் இடத்துல ஆமை வடிவ கல்திட்டை. அடுத்து இது தென்கிழக்கு ஆசியா முழுக்க இந்த ஆமையை வணங்குறாங்க. அடுத்து இந்த ஃபைண்டிங் தி நிமோன் படம் வந்து எத்தனை பேர் பார்த்துட்டு கை தூக்க முடியுங்களா? ஃபைண்டிங் தி நிமோ யாராவது பார்த்துட்டீங்களா இந்த படத்தை? இந்த படத்தில் கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு மீனுக்கு ஒரு ஆமை தான் உதவி செய்யும், வழிகாட்டும், கடல் நீரோடத்தை வழிகாட்டி அவங்க அம்மா கிட்ட போக வைக்கும். ஆனால் அந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் என்னன்னா, ஜப்பானில் இந்த ஜாவாவில் இருக்கக்கூடிய போராம்பத்தூரில் தமிழ் வணிகர்கள் செதுக்கிய ஒரு சிற்பம். போராபுதூரில் தமிழ் வணிகர்கள் செதுக்கிய ஒரு சிற்பம் தான் இந்த படம் எடுக்கிறதுக்கே ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கு. அடுத்து இது 10,000 வருடங்களுடைய பழைய பாறை ஓவியங்கள் முழுக்கம் இந்த கடல் ஆமைகள் இருக்கு. அடுத்து திகழ், மெக்சிகோவில் திகழ்ன்ற ஊரில் இருக்க ஆமைகள். அடுத்து பழைய நாணயங்கள் முழுக்க ஆமை இருக்கு. அடுத்து லயர்ன்ற இசைக்கருவி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க கிரேக்கத்துக்கு. அடுத்து இந்த குறியீடுகள் கூட ஆமையுடைய ஓடுல பண்ணியிருக்காங்க. அடுத்து இது பாருங்க, வலிசாலை எத்தனை ஆமைகள் தான் எங்கே பிறந்தோமோ அந்த இடத்துல தன்னுடைய முட்டை போட வந்துட்டு இருக்கு. அடுத்து இது பாருங்க. அடுத்து இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம அம்மாவை மதிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த ஆமைகளை மதிக்கிறேன். ஒரு சிறந்த தாய்க்கு இந்த ஆமையை தான் அடையாளம் சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய முட்டையை இட்டுட்டு 45-56 நாள் கழித்து மறுபடியும் வந்து அந்த முட்டையிலிருந்து பொரியிற குஞ்சுகளை மிக மிக பத்திரமா தன்னுடைய ஊருக்கு கொண்டு போகுது. எப்படி ஒரு 100 முட்டையில் ஒரு 90 முட்டை இறந்து போகுது, இருந்தாலும் தன்னுடைய ஒரு தாய்மையுடைய அடையாளத்தை இந்த ஆமைக்கு பண்ணலாம். இந்த பழக்கத்தை கொண்ட ஒரே சமூகம் தமிழ் சமூகம் தான். தான் பிறந்த வீட்டுக்கே தன்னுடைய பிரசவத்துக்கு வரக்கூடிய தன்மை கொண்ட விலங்கு எப்படி ஆமையோ
அதே போல் தான் பிறந்த தாய் வீட்டுக்கே பிரசவத்துக்கு வரக்கூடிய ஒரு தன்மையை தமிழர்கள் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு இந்த ஆமையை கூட நம்ம இன்ஸ்பிரேஷன்ல சொல்லலாம். அடுத்து பாருங்க, இந்த மாதிரி ஆமைங்க வந்தா எப்படி ஒரு மனிதனுக்கு அது எங்க போகுது எங்க வருதுன்னு அந்த பார்க்கக்கூடிய எண்ணம் வராம போகும். அடுத்து பாருங்க, கடல்ல இந்த ஆமை நீந்தி போல, கடல்ல இந்த ஆமை மிதந்துக்கிட்டு போகுது நீரோட்டத்துல. அடுத்து பாருங்க, அடுத்து பாருங்க, மேட்டிங் கூட நீரோட்டத்துல தான் பண்ணுது. அடுத்து இதுதான் இன்னைக்கு இந்த பூமியில மனிதர் வாழக்கூடிய மிக முக்கிய காரணம் இந்த கடல் நீரோட்டங்கள் தான். இந்த கடல் நீரோட்டம் மட்டும் இல்லைன்னா பூமியில் நம்மளால வாழவே முடியாது. இந்த வெப்பத்தை சரியா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல இந்த கடல் நீரோட்டத்துக்கு முக்கிய பங்கு இருக்கு. அதே மாதிரி தாவரங்கள் விலங்குகளை இடம் மற்றும் இடம் பாய வைக்கிறதுக்கு இந்த கடல் நீரோட்ட தன்மை இருக்கு. இந்த நீரோட்டம் தான் ஆமைகளை உலகம் முழுக்க செல்ல வைத்தது. இந்த நீரோட்டத்தை பின்பற்றி தான், ஆமைகளின் வழிகளை பின்பற்றி தான் இந்த தமிழர்களுடைய உலகளாவிய பயணங்கள் நடந்திருக்கு. அடுத்து பாருங்க, நீரோட்டம் நாகப்பட்டினத்தில் வர நீரோட்டம் எப்படி மெக்சிகோ போகுது பாருங்க. அவனே மெக்சிகோவில் பதிவு பண்ணியிருக்கான், நுவாத்தன்ற மொழியில பதிவு பண்ணியிருக்கான். 6 மாத கடல் பயணங்களில் மேற்கிலிருந்து வந்த மக்கள் சொல்லிட்டு இன்னைக்கும் மெக்சிகோ கெத்தமாலால அப்பா அம்மா தான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்த கடல் நீரோட்டம் தான் இன்னைக்கு சென்னையில் நிறைய பேர் சாவடிக்கும். குறைஞ்சபட்சம் வருஷம் 200 பேர் சாவறாங்க. இதே வழியில தான் இந்த மக்கள் அந்த காலத்தில் உலகம் முழுக்கும் போயிருக்காங்க. இந்த வரலாறு தெரியாம இன்னைக்கு கூட இந்த கடல் நீரோட்டத்தில் இளைஞர்கள் சாவறாங்க சென்னையில். அடுத்து இது நான் ஒரு என்னுடைய ஆர்வத்தின் பேரில் சொல்லலை. இன்னைக்கு RFID முறையில், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிட்டி டிவைஸ் முறையில் முழுக்க உலகத்தில் எங்கெங்கே ஆமைகள் முதுகில் கருவிகள் பொறிச்சிருக்கோ அதன் மூலமாக அது எங்கே போகுது, எங்கே வருது, எவ்வளோ ஆழத்தில் போகுது, எவ்வளோ வேகத்தில் போகுதுன்றதை முழுமையான ஒரு ரெக்கார்டாக ஒரு சயின்டிஃபிக் முறையில் ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணி உலகம் முழுக்கும் கடல் பயணங்கள் இந்த ஆமைகளின் வழியில் தான் நடந்திருக்கு. இந்த மெரைன் டர்ட்டில் இஸ் த ஃபர்ஸ்ட் நேவிகேட்டர்ன்ற ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வுக்கு உட்படுத்தி செஞ்சுக்கிட்டு வரும். அடுத்து பாருங்க, செங்கடலையும் அரபிக்கடலையும் இணைக்கக்கூடிய ஆமைகள் வழிகள் பாருங்க. அடுத்து பாருங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தோனேஷியாவிலேருந்து எப்படி அமெரிக்காவுக்கு கலிபோர்னியாவுக்கு அந்த ஆமைகள் போகுது பாருங்க. அடுத்து எப்படி கொலம்பஸ் வந்த வழியும் ஆமை வந்த வழியும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அடுத்து இந்த இலங்கை மக்கள் கலிங்கத்திலேருந்து எப்படி இலங்கைக்கு வந்தாங்கிறது இன்னைக்கு இந்த ஆமைகள் போற வழியை பாருங்க. இதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன்ல இலங்கை படகு ரிப்பேர் ஆச்சுன்னா ஒரிசால கிடைக்குது, நவம்பர்ல ஒரிசால படகு ரிப்பேர் ஆச்சுன்னா இலங்கையில் கிடைக்குது. இது ஆமைகளுக்கு மட்டுமே தெரிந்த கடல் வழி. அடுத்து இது பாருங்க, இன்னைக்கு ஈழ மக்கள் உலகம் முழுக்கும் புலம்பெயர்ந்ததுக்கு இந்த ஆமைகள் கடல் வழிகள் மிக முக்கியமா இருக்கு. இந்த கடல் வழிகள் மீனவர்களுக்கு மட்டுமே தெரிந்த வழி. அறிவியல் மக்களுக்கு இந்த கடல் வழி தெரியாது. ஏன்னா நான் மீனவரோட 7 வருஷத்தால்தான் எனக்கு இந்த வழியே தெரிஞ்சது. இந்த வழி மூலம்தான் தமிழக மக்கள் உதவி செய்யாத காலத்தில் இந்த ஈழ மக்கள் உலகம் முழுக்கும் செல்வதற்கு இந்த ஆமைகளின் கடல் வழிகள் மட்டுமே உதவியாக இருந்திருக்கு. அடுத்து இன்னைக்கு என்னுடைய நார்வே, ஸ்வீடன்ல இருக்க, நிறைய கனடாவில் இருக்க ஈழ நண்பர்கள் ஒவ்வொரு வீட்லையும் ஆமை படத்தை வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது, ஆமை வழி மட்டும் இல்லைன்னா அவங்களால தப்பிச்சே இருக்க முடியாது. அடுத்து இந்தியா முழுக்கும் ஆமைகள் போற இடம் பேர் தமிழ் பேரா இருக்கு. பாம்பேல கலம்பொலி, ஊரான், குஜராத்தில் ஓடத்தார், ஒரிசால கலிங்கப்பட்டினம், பனிகப்பட்டினம், தாமரா, பாலூர், நிறைய இடங்கள். அடுத்து பாருங்க, இந்த இந்திய பெருங்கடல் முழுக்க ஆமைகள் சென்று கூடிய இடம் பாருங்க. அடுத்து இது பெசன்ட் நகர்ல மரக்காணம் வரைக்கும் முழுக்க துறைமுக பகுதி எல்லாம் ஆமைகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பகுதியில் உருவாயிருக்கு. அடுத்து நாகப்பட்டினம் முழுக்க எங்கெங்க ஆமைகள் வருதோ அதெல்லாம் கடல்சார் துறைமுகம் இருக்கக்கூடிய பகுதியா இருக்கு. அடுத்து ஒரிசால மிக முக்கியமான ரிஷிகல்யா, பாலூர், சாண்டிலியம் கதை படிச்சவங்க எல்லாருக்கும் பாலூர் தெரியும். அது எல்லாமே ஆமைகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களாவே இருக்கு. அடுத்து இந்த இடம் ரொம்ப முக்கியம். நகரத்தார் இருந்தா இந்த இடத்த பார்த்து வச்சுக்கோங்க. பர்மால தேக்கு மரத்தை விடுவாங்க, தனுஷ்கோடியில வந்துடும். அது எப்படி வரும்னா, இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஆமைகள் கடல்ல செல்ல ஆரம்பிக்கிறப்ப இந்த தேக்கு மரத்தை கடல்ல விட்டுருவாங்க. அந்த விடக்கூடிய இடம் பேர் தமிழா காஞ்சி. பர்மால ஐராவதி துறைமுக ஒரு தீவுல இந்த மரங்களை விட்டுட்டாங்கன்னா ஆமைகள் வழியில நீரோட்டத்துல எந்த மனித உதவி இல்லாம இந்த தேக்கு மரங்கள் தனுஷ்கோடி சேர்ந்துடும். இது முழுக்க ஆமைகளுடைய கடல் நீரோட்ட வழியில் தான் இந்த தேக்கு மரத்தை இடமாட்டி இருக்காங்க. அடுத்து சென்னை கடற்கரையுடைய பழைய பேர் ஆமையூர். அதுக்கு ஆம்பூர் நடுக்கல்ல படுவூர் கோட்டத்து மேல்நடையாற்றும் ஆமையூர் பதிவா இருக்கு. இன்னைக்கும் சென்னை கடற்கரைக்கு ஆமைகள் போயிட்டு தான் இருக்கு. ஆனா திருவான்மியூர்னு ஒரு இடம் இருக்கு சென்னையில, அதுக்கு பேர் திரு ஆமையூர். ஆனா அது வான்மீகி வந்தாருன்னு திருவான்மீகியூர்னு ஆக்கிட்டாங்க. உண்மையிலே இன்னைக்கும் திருவான்மியூர் கடற்கரைக்கும் ஆமைகள் வந்துகிட்டு இருக்கு. இது பாருங்க, உலகம் முழுக்க இந்த ஆமைகள் தொடர்புடைய இடங்களும் தமிழர்கள் சென்ற இடங்களும் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து இந்த ஆமைகளுக்கும் பறவைகளுக்கும் உள்ள தொடர்பு நான் பல தடவை கடல்லையே பார்த்துருக்கேன். ஒரு ஆமைக்கு உணவே ஒரு படகுலேருந்து இந்த பறவை தான் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரும், சின்ன சின்ன குட்டி ஆமைகளுக்கு.
இது ஆமைகள் கிளம்புற இடமும் பறவைகள் கிளம்புற இடமும் ஒன்றா இருந்தாலும் சேரக்கூடிய இடங்களும் ஒன்றா இருக்கு. ஜப்பானில் நாரைன்ற இடத்துல கிளம்பக்கூடிய கொக்கும் இங்கே வேடந்தாங்கலுக்கு வரக்கூடிய கொக்கும் மகாபலிபுரம் கடற்கரைக்கு வர ஆமைகளும் ஒரே இடத்துல இருந்து தான் வருது. ஆனால் முன்ன பின்ன வருது. இது கடல் நீரோட்டத்தில் வருது, அது வளிமண்டலத்தில் வருது. அடுத்து இதுதான் தமிழ் இலக்கியத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அழுவம்ன்ற சொல். அழுவம்னா நிலத்தில் செல்லக்கூடிய பாதைக்கும் அழுவன்ற பேர் இருக்கு, கடலில் செல்லக்கூடிய பாதைக்கும் அழுவன்ற பேர் இருக்கு, வான்வெளியில் நட்சத்திரங்கள் செல்லக்கூடிய அந்த ஊடு கூட்டங்களுக்கும் அழுவன்ற பேர் இருக்கு. தமிழ் இலக்கியத்தை நம்ம ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் அந்த துறை சார்ந்து படித்தோன்னா புதிய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து இது பாருங்க, மெக்சிகோவில் கிடைக்கக்கூடிய ஒரு தொல் பழங்கற்கால ஆமையுடைய ஃபாசிலும் திருச்சி கல்லமேடில் கிடைச்சி, திருச்சியில் மட்டும் 1500 ஃபாசில் கிடைச்சிருக்கு. ஆனால் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க சிமெண்ட் ஃபேக்டரிக்கு. அதில் 3 ஆமை ஓடு மட்டும் அமெரிக்காவில் நேஷனல் ஹிஸ்டரி மியூசியத்தில் திருச்சி கல்லமேடு ஃபார்மேஷன் வச்சுருக்காங்க. அதோடைய வயது பார்த்தீங்கன்னா 17 கோடி வருஷம். 17 கோடி வருஷத்துடைய ஆமையை திருச்சியிலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, கொரியாவில் இருக்க ஆமை வடிவ படகும் நம்ம தூத்துக்குடியில் ஆமை வடிவ முத்து குளிக்கிற படகும் பாருங்க. அடுத்து அரிக்குமேடு, இது பார்த்துட்டு நாங்கள் 2 நாள் சாப்பிடல. மெக்சிகோவில் டேக் பண்ண ஒரு ஆமை அரிக்குமேடில் செத்து போயிருக்கு. அந்த ஆமையோட வயிற்றுலேருந்து முட்டையை எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 2 நாள் நாங்கள் சாப்பிடல இந்த ஆமையை பார்த்த பிறகு. அடுத்து இது ரொம்ப முக்கியம், உழவு முழுக்க முழுக்க உலகத்துக்கு போயிருக்கு. அந்த உணவு முறைகள் முழுக்க முழுக்க தமிழ் முறையாகவே இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டில் கிடைச்ச எல்லா பானை ஓடுகளையும் இந்த நெல் இருக்கு. அடுத்து மெல்லர், இந்த மல்லர்ன்ற வார்த்தை கிரேக்கத்தில் இது ஈஜிப்தில் பதிவாயிருக்கு. அடுத்து குருமி, இன்னைக்கும் குஜராத் இது உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய குருமி இன மக்கள் தாங்கள் தமிழகத்திலேருந்து தான் வந்தோன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஆமைகள் வழிகாமிச்சு வந்தால் பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் மிகப்பெரிய ஒரு விவசாய இனம், உழவு இனமாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேசத்துடைய சிம்பலே வில்லும் மீனும் தான். அடுத்து இந்த புத்த மதம் அழிஞ்சதுக்கும் தமிழ் இலக்கியங்களை சொல்லக்கூடிய மல்லர்ன்ற இனம் அழிஞ்சதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த உழவை முக்கியமாக வச்சிருந்த இந்த மருதநில மக்கள், அவங்களுடைய பேர் பல நாடுகள் இருக்கு. மல்லர் பல்லன்ற சொல் பல நாடுகள் இருக்கு. அடுத்து இது பாருங்க, சுமேரையில் இருக்க ஊர், அங்கே இருக்கக்கூடிய இட்டிகை இந்தியில் ஈட்டான்வாங்க. அடுத்து இதுவும் பிரான்ஸில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 22 ஊர்கள் இருக்கு உலகம் முழுக்கும். அடுத்து 16 பழனின்ற ஊருக்கு ஈரானில் இருக்கக்கூடிய பழனி. அடுத்து இந்த நெல் எடுத்துட்டு போற சிற்பங்கள் ஒரு கடவுளா பார்க்கல, அந்த காலத்து இளவரசியா பார்க்குறேன். இந்த நெல்லையும் இளவட்டக்கல்லையும் எடுத்துட்டு போன பெண்கள் பல நாடுகளுக்கு போயிருக்காங்க. அடுத்து இது பாருங்க, தாய்லாந்தில் இருக்கக்கூடிய அரிசி தேவதை. அடுத்து தாய்வானில் இருக்க அபாஜி, அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் தமிழ் பழக்க வழக்கங்களும். அடுத்து இது ரொம்ப ஆச்சரியம், பெரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மழுமுடங்கி நெல்லும் தாய்லாந்து பர்மாவில் இருக்கும் நெல்லும் தமிழகத்தில் பிச்சாவரத்தில் அதாவது என்ன பண்ணுவாங்க, அந்த சதுப்பு நிலத்தில் போய் படகுல போய் நெல்லை தூவிடுவாங்க. அது நெல் தண்ணியை கிழிச்சிக்கிட்டு மேலே வரும், படகுல போய் அறுவடை பண்ணுவாங்க. இது கிட்டத்தட்ட 4 நாடுகளில் தமிழ் முறையிலே இருக்கு. அடுத்து சீனாவில் இருக்கக்கூடிய உழவு முறை. அடுத்து ஜப்பானில் இருக்க உழவு முறை. அடுத்து கொரியாவில் இருக்கக்கூடிய உழவு முறை. அடுத்து கொரியா நாட்டுக்கு நமக்கு உள்ள தொடர்பு. அடுத்து கொரியா நாட்டில் இருக்க அந்த பானை ஓடுகள் எல்லாமே பாருங்க. அடுத்து கொரியா நாட்டில் இந்த 7 தெய்வ வழிபாடு பாருங்க. அடுத்து கொரியா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உழவு முறை கிட்டத்தட்ட உலக நாடுகளில் எங்கெங்கே நெல்லும் சிறுதானியும் பெருதானியம் இருக்கோ எல்லா இடங்களிலும் நம்முடைய கடற்கரையுடைய தாக்கங்கள், நம்முடைய மருந்துநல பண்பாடுடைய தாக்கங்கள் மிக தெளிவாக இருக்கு. குறிப்பாக இந்த திருவோடுன்னு சொல்லக்கூடியது மடகாஸ்கர்லேருந்து நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை வரக்கூடிய திருவோடு, அதுக்கு இங்கிலீஷ்காரன் பெக்கர் பவுல்னு வச்சிருக்கான். தயவுசெய்து கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறேன், இங்கே ஆனைக்கட்டியில் ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. அதில் இந்த திருவோடுக்கு பேர் வச்சுருக்காங்க பெக்கர் பவுல்னு வச்சுருக்காங்க, பிச்சை எடுக்கிற பாத்திரமா. இது உண்மையிலே இது செயிலஸ் பவுல். கடலில் போகிறப்ப இலையை பயன்படுத்தினா வீணாகும் சொல்லிட்டு இந்த திருவோடு வச்சு பயன்படுத்திட்டு போயிருக்காங்க. இது செயிலர் பவுல்னு சொல்லலாம், செயின்ட் பவுல்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஆனைக்கட்டி அந்த இதில் பயோடைவர்சிட்டி பார்க்கில் அதுக்கு பெக்கர் பவுல்னு எழுதி வச்சுருக்காங்க. அடுத்து இது பாருங்க, இது கூட இந்துவில் 1 மாதம் முன்னாடி வந்த செய்தி. இந்த கொரியாவுக்கும் தமிழுக்கு உள்ள தொடர்பை கொரியாவுக்கும் நம்முடைய உத்தரப்பிரதேசத்தில் இருக்க அயோத்திக்கும் தொடர்பாகிட்டாங்க. இது திருப்பி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இது சிறுதானியம் கூட மல்லா, பார்சிலோனில் இருக்கக்கூடிய மல்லான்ற இடம் ஸ்பெயினில். அடுத்து இது பாருங்க, யூரோப் முழுக்கும் இந்த பல்லான்னு சொல்லக்கூடிய கிழக்கிலேருந்து வந்த கப்பல்கள் இருக்க பாய்மர துணியை அவர்கள் உடைகளாக பயன்படுத்தியிருக்காங்க. அங்கே டெக்ஸ்டைலுக்கு பேர் பல்லான்ற பேர். அடுத்து
இந்த குமரான் சக்கரவள்ளி கிழங்கு இந்த இந்தோ பசிபிக் கடல் முழுக்கும் குமரான்ற பேர்லயே வணங்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பல்லர் பீன்ஸ் சொல்லக்கூடிய மொச்சக்கொட்டையை இன்னைக்கும் வந்து உலக நாடுகளில் குறிப்பாக அமெரிக்கர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை எனக்கு சொன்னது வந்து செல்வாவுடைய அப்பா சொன்னதா சொல்லி தான் இதை நாங்கள் தேட ஆரம்பித்தோம். எங்களுக்கு நிறைய கிடைச்சது. அடுத்து இது பாருங்க, காலடின்னு சொல்லக்கூடிய காஃபி இன்னைக்கும் சவுத் அமெரிக்காவில் இருக்கு. அடுத்து இது பாருங்க, கயிறு. அடுத்து கொம்பு, கடல் பாசி. அடுத்து நெல்லிக்காய். நம்ம வந்து அதிகமாக அவையார் கொடுத்து சொல்கிறோம், ஆனால் இந்த நெல்லிக்காய் கடலில் பயன்படுத்தக்கூடிய பொருள். இன்றைக்கும் அமெரிக்கன் நேவியில் கடலில் 2000 பேர் சாவறாங்க வருஷம் வருஷம் சிசிக்கு வந்து. அதனால் இந்த நெல்லிக்காய் பயன்படுத்தணும் ரூலாக இருக்குது. ஆனால் இந்த நெல்லிக்காவை நம்ம 3000 வருஷம் முன்னே பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து இந்த வெள்ளரிக்காய் உலகம் முழுக்கும் தமிழ் பேர்லேயே நாவான்ற பேர்லேயே, நாவா குமரான்ற பேர்லேயே இருக்குது. அடுத்து இந்த முருங்கை, கடலில் உப்பு தண்ணி நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கு முருங்கை கொம்பும் நெல்லிக்காய் அரைநெல்லிக்காய் கொம்பும் தேத்தாங்கொட்டையும் செய்கொட்டையும் பயன்படுத்தி கடல் தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றி குடிச்சிட்டு போயிருக்காங்க அந்த காலத்தில். அடுத்து மிளகு. அடுத்து சுரக்காய், 32 நாட்டில் சுரைன்ற பேர்லேயே இருக்குது. அடுத்து இது பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய பண ஓலை பெட்டி. அடுத்து இதை சவுத் ஏஷியாவில் வளர்க்கக்கூடிய அந்த கறியை போட்டு மட்டன் சாப்பிடக்கூடிய அந்த முறைகள், பண ஓலையில் பதப்படுத்தி சாப்பிடக்கூடிய முறைகள். அடுத்து இந்த வால், பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய கல்லாங்குத்து வால் 5000 வருஷம் பழசுன்னு இன்னைக்கு நிறுவனம் ஆயிருக்கு. அடுத்து இந்த ஆதித்தநூல் பயன்படுத்தும் சிலைகளும் கொற்கையில் பயன்படுத்தும் சிலைகளும் இந்த கும்பகோணம் செய்யக்கூடிய சிலைகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அடுத்து இந்த கொரியா கட்டடக்கலைக்கு அடிப்படையே இந்த டால்மன் சொல்லக்கூடிய திட்டம் தான். இது தமிழக கலை ஸ்காட்லாண்ட்லேருந்து கொரியா வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம மூணார் பக்கத்தில் இருக்க மறையூரில் இருக்கக்கூடிய டால்மன், இது கொரியாவில் இருக்கக்கூடிய டால்மன். அடுத்து இது பல்லர்கோட்டைன்னு சொல்லக்கூடிய ராஜபாளையம். இங்கே நான் ரொம்ப ரொம்ப வேந்து போனது என்னன்னா, ராஜுக்குள் தான் ராஜபாளையத்தில் வந்து பருத்தி டீல் பண்ண நினைக்கிறோம். ஆனால் அங்கே வந்து பல்லர்னு சொல்லக்கூடிய விவசாய கம்யூனிட்டி டீல் பண்ணியிருக்காங்க. அங்கே 450 வருஷம் பழைய வீடுகள் இருக்குது. 3000 ஏக்கர் உள்ள பல்லர்காடுன்ற கிராமமே மற்ற மக்களால் கையாளப்பட்டிருக்கு. பத்திரம் வச்சுருக்காங்க, நிலம் இல்லை. இது தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் 50,000 ஏக்கர். நானே என் கண்ணால் பார்த்தது 50,000 ஏக்கர் நிலங்களுடைய பத்திரங்கள் இருக்குது. நிலங்கள் மற்றவங்களால் அபகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், வயதானவர்கள். ஒவ்வொரு வயதானவர்கிட்ட வரலாறு. நான் இது வரைக்கும் போன எல்லா இடங்களிலும் 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மிக மிக தெம்பாகவும் எந்த நோய் இல்லாமையும், அதே சமயத்தில் வரலாறு வந்து ஒரு புதிய பார்வையில் சொல்கிறதையும் நான் நேரிலேயே கேட்டேன். அடுத்து இது பாருங்க, நம்முடைய இந்த கிழக்கிந்திய கம்பெனி அடிமையாக கொண்டு போன அத்தனை நிலங்களும் மற்றவங்களால் கைப்பறிக்கப்பட்டிருக்கு. இந்த மக்கள் எல்லாம் உலக நாடு முழுக்கும் போயிருக்காங்க. ஆனால் இவங்க போன எல்லா இடங்களும், எங்கெங்கே இவங்க அகதிகளாக போனாங்களோ, எங்கெங்கே அடிமைகளாக போனாங்களோ, அத்தனை இடத்துக்கும் ஏற்கனவே நமக்கும் உள்ள தொடர்பு இருக்கு. இதுதான் மிக மிக ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி. 3000 வருடங்களுக்கு முன்பு அரசாண்ட ஒரு இனம் அதே இடத்துல அடிமையாக போயிருக்கு. அடுத்து இது பாருங்க, எத்தனை வகையான மீனவர்கள். உங்களுக்கு வழக்கமாக பெரியப்பட்டினவர், சின்னப்பட்டினவர், பரதவர், முக்குவர், அந்த மாதிரி 4-5 தான். ஆனால் என்னுடைய ஆய்வில் 45 கம்யூனிட்டி. இப்போ அந்த கம்யூனிட்டியில் எங்கே போனாங்கன்னே தெரியல. அடுத்து இது பாருங்க, உழவு மக்கள். இன்னைக்கு உழவு மக்கள் ஒரு கூலி தொழிலாளர் தான் பார்க்குறாங்க. உண்மையிலே இன்னைக்கு ஒடுக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்கலாம் ஒரு காலத்தில் மிக மிக வலிமையாக இருந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இங்கிலீஷ்காரங்க பார்த்த தமிழர்களே அல்ல. 10ஆம் நூற்றாண்டு குலோத்துங்க, 11ஆம் நூற்றாண்டு குலோத்துங்க சோழன் வந்ததுலேருந்து, விஜயநகரம் வந்ததுலேருந்து, நாயக்கர் வந்ததுலேருந்து, மராத்தி வந்ததுலேருந்து, முஸ்லீம் வந்ததுலேருந்து, தெலுங்கர்கள் வந்ததுல எல்லாரையும் தான் இங்கிலீஷ்காரன் வந்து தமிழ்லாம் பார்த்துருக்கான். உண்மையான தமிழெல்லாம் அவன் அடிமையாக தான் பார்த்துருக்கான். அதனால தான் அந்த மணிப்பிரபலம்ன்ற முறையை தனித்தமிழ் பற்றாளர்கள் வந்து உடைச்சி இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தமிழ் இந்த 100 வருடங்களாக மீட்கப்பட்ட தமிழ் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி மணிப்பிரபலம் தான் இருந்தது. அடுத்து உட்காரச்சி முறை. அடுத்து சங்கு. உலகம் முழுக்கும் சங்கு எடுக்கிற இடத்துக்கும் தமிழுக்கு தொடர்பு இருக்குது. அடுத்து உலகம் முழுக்கும் இந்த கடல் பட்டுன்னு சொல்லக்கூடிய கிளிஞ்சல் எடுக்கிறதுக்கும் தமிழுக்கு தொடர்பு இருக்குது. அடுத்து இந்த அம்மா டைவர், பிலிப்பைன்ஸ், கொரியா, ஜப்பானில் இருக்கிற அம்மா டைவர்ஸ்க்கும் தூத்துக்குடியில் முத்து குளிக்கிற பெண்களுடைய முறைகளும் ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து இந்த மொக்கன் சேலோன்னு சொல்லக்கூடிய கடல் ரெஃப்யூஜிஸ், கடல் அந்த அபார்ஜின்னு சொல்லக்கூடிய பேசின மொழியில் தமிழ் கலந்துருக்கு. அடுத்து இந்த சுறா பிடிக்கிற எல்லா இடங்களும், இது குறிப்பாக கென்யால நாகமணி, எல்லா இடங்கள் பேரும் தமிழ் பேராக இருக்குது உலகம் முழுக்கும். அடுத்து இந்த அளவன்ற உப்பு எடுக்கிற பல நாடுகளில் அந்த மக்கள் வந்து தமிழ் மக்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்து இந்த குலவையிடும் சத்தமும் பழங்கால முறைகளும் கிட்டத்தட்ட பல நாடுகள் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து இந்த மதுரையில் இருக்க தாயமும் மெக்சிகோவில் இருக்க தாயம் விளையாடுற முறை ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து இந்த சேவல். அடுத்து இந்த காளைமான். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் 2 வகை இருக்கு. பாஸ்க்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, கட்லான்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. கட்லான் பார்த்தீங்கன்னா மாடை அடக்குவாங்க, பாஸ்க்கு வந்து காளையை கொள்ளுவாங்க. கட்லானுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருக்கு. அடுத்து ஆடு. அடுத்து
பாண்டி ஆடுற முறை அடுத்து, கம்பம் அடுத்து, அடுத்து 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 அடுத்து. இதுதான் ரொம்ப முக்கியம். தமிழர்களின் மெய்யறிவு திறன் உலக நாடு முழுக்க இருக்கு. இதை மறுபடியும் நம்ம பயன்படுத்தினா இன்னைக்கு நம்ம வருத்தப்படுறோம், தமிழ் இந்த அளவில் இருக்கு, தமிழ் மக்கள் இந்த அளவு இருக்கு, எல்லாத்தையும் எடுக்கலாம். அடுத்து 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 அடுத்து. இதுதான் தெப்பம், முகவை, மிதப்பு. அடுத்து நம்முடைய பாய்மரத்தின் அடுத்து அடுத்து. இதுதான் திரிமரம் சொல்லக்கூடிய அம்மா அக்கா அம்மா, அம்மா அக்கா வக்கான்னு சொல்லக்கூடிய மரம். மேலே இருக்கக்கூடிய அந்த வடம்ன்ற சொல் அடுத்து. கட்டலாம் அடுத்து அடுத்து அடுத்து. இந்த பாய்மர கப்பல், இவ்வளவு பெரிய துணியை நெஞ்சிட்டு போற பாய்மர கப்பல் தான் உலக மக்கள் இங்க வர வச்சிருக்கு. இதை செஞ்சவங்க வாதிரியார் கம்யூனிட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் தான் இருக்கிறாங்க. அடுத்து இது அன்னபூர்ணி, வல்வெட்டித்துறையிலேருந்து போன அன்னபூர்ணி கப்பல். ஆனால் இந்த அன்னபூர்ணி கப்பலை வாங்கினதே தேவக்கோட்டையில் இருக்க நாகப்ப செட்டியார்கிட்ட 25,000. இந்த கப்பல் தமிழ்நாட்டை சேர்ந்த கப்பல். தமிழக கடல் ஆழம் குறைவாக இருக்கிறதால வல்வெட்டித்துறையிலேருந்து போச்சு. அடுத்து வாதிரியார், மிகப்பெரிய பாய்மர துணிக்கு சொந்தமான இந்த மக்கள் இன்னைக்கு வேற தொழில் இருக்காங்க. அடுத்து 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 அடுத்து. பாருங்க, ஒரு 19 வருஷம் உழைப்ப என்னால் சொல்லக்கூட முடியல. இதுதான் தமிழ்நாட்டுடைய உண்மையான நிலைமை. ஒரு தமிழ் தொன்மையை எனக்கு பேசக்கூட முடியாம உட்கார்ந்துருக்க. ஆனால் இந்த வரக்கூடிய காலத்தில் ஊடகவியல் நண்பர்கள் மூலமா செய்தித்தாளில் படிப்பீங்க. நன்றி, வணக்கம். அதிகாரத்தில் இருக்கிறவன் அவன் கதையவே வரலாறாக எழுதிக்கிறேன். நம்ம வரலாறை கதையாக கூட எழுத மாட்டான். அதிகாரம் ஒரு நாள் மக்கள் கையில் வரும். அது வரைக்கும் நம்ம வரலாறை நாம தான் கதைகளாவது சொல்லணும்னு அவர் சொன்னாருமா. நம்ம கேட்டு வளர்ந்த கதைங்க தான் ஒவ்வொரு தலைமுறையையும் உருவாக்குது.